ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு ஊபர் ஈட்ஸ் ரைடர். ஸ்ரீலங்காவில் கொழும்புல ஊபர் ஈட்ஸ் ஓட்டி கொண்டு இருக்கிறேன். இது என் ஃபுல் டைம் ஜாப். நான் ஒரு ப்ளாகிங் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறேன். எப்படி என்றால், நான் டெய்லி ஊபர் ஈட்ஸில் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எந்த மாதிரி ஓடர்ஸ் எடுக்கிறேன், இந்த மாதிரி எங்களுக்கு ஏர்னிங்ஸ் தராங்க. இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஓடர் படுது பம்பலப்பட்டியில் எடுத்து மட்டக்குழிக்கு போய்ட்டு கொடுக்கணும். 420 ரூபா தராங்க இந்த ட்ரிப்புக்கு. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை நான் எடுக்க போகணும். எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற இடத்துலேருந்து நான் இப்போ இருக்கிறேன் கொழம்பு 7லேருந்து 2.7 கிலோமீட்டர்ஸ் போகணும். 2.7 கிலோமீட்டர்ஸ் போய்ட்டு எடுக்கணும். ஊபர் ஈட்ஸில் வந்து எப்படின்னா, நாங்கள் போகிற தூரத்துக்கும் எங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அந்த 420 ரூபா டோட்டல் வந்தது வந்து நான் இங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு எடுத்து, ரெஸ்டாரண்ட்டில் இருந்து டெலிவரி லொக்கேஷனுக்கு போய்ட்டு கொடுக்குற மட்டும் எங்களுக்கு ஊபர் ஈட்ஸில் பே பண்ணுவாங்க. இன்றைக்கி சண்டேனால நான் 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் என்னோட ரைடிங்கை. நார்மலாக வந்து ஒரு 9-10 மணிலேருந்து 2 மணி மட்டும் ஊபர் ஈட்ஸ் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் ஆஃப் ஒன்று எடுத்து சின்ன பிரேக் ஒன்று எடுத்து ஈவினிங் 5-6 மணிக்கு வந்து நைட் 9-10 மணி மட்டும் ஓட்டுவேன். இதுதான் என்னோடய ஃபுல் டைம் ஜாப். அந்த மாதிரி ஊபர் ஈட்ஸ் செஞ்சு எனக்கு ஒரு நாளைக்கு 3500 ரூபாலேருந்து 4500 5000 மட்டும் நான் சம்பாரிச்சிக்கிறேன். அந்த மாதிரி தான் சம்பாரிச்சிட்டு வரேன். ஸோ இந்த ஜொப்பை வந்து ஒரு வீடியோ மாதிரி வந்து செஞ்சு அது ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லாம் போடணுன்ற ஒரு ஆசை மிச்ச நாளாகவே. ஸோ இப்போக்கி வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தான் போடுறேன். ஃப்யூச்சரில் ஒரு கேமரா கோப்ரோ கேமரா ஒன்று எடுத்து அதில் நான் செய்கிற டெலிவரிஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி கட்டாயம் போடுவேன். சப்போர்ட் ஒன்று தாங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் போடுவேன். டோட்டலாக 2 சோஷியல் மீடியாஸ் யூடியூப்பில் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போட வைக்கிறேன். கட்டாயம் சப்போர்ட் ஒன்று தாங்க. இது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ஆர்டரையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இருக்கிறேன். வந்து பிரபா ஆர்டரை வந்து வெரிஃபைட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பிக்கப் அண்ட் கண்டினியூ டு நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ ஆர்டர் பிக்கப் பண்ணது அர்த்தம். இப்போ ரெஸ்டாரண்ட்டில் இருந்து கஸ்டமர் லொக்கேஷனுக்கு 8.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 11 சம்திங் கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. இப்போ அதில் வந்த தூரத்தை 2.87 கிலோமீட்டர்ஸை கழிச்சிங்கன்னா கஸ்டமருக்கு 8.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் கொடுக்க வந்திருக்கிறேன். ஸோ கொடுக்கும் போதே இன்னமும் ஒரு ஆர்டர் படுது. ஸோ இது 254 ரூபா. இங்கேருந்து தெமட்டக்கோட்டைக்கு. ஸோ அதையும் பிக் பண்ணணும். இது காய்ஸ் கேஷ் ஆர்டர் உண்டு. ஸோ கலெக்ட் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா டோட்டல் 1383 ரூபா. ஸோ இது வந்து சாப்பாடு சல்லியும் சேர்த்து தான் வரும். ஸோ இதில் வந்து நாங்கள் கேஷை கலெக்ட் பண்ணிட்டா எங்களுக்கு காட்டினது 420 ரூபா. ஸோ அதை மைனஸ் பண்ணணும். நாங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு இதில் மீதி இருக்கிற சல்லியை வந்து ஊபர் ஈட்ஸ்க்கு நாங்கள் ஈஸி கேஷ் பண்ணணும். இல்லாட்ட அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டுவிடும். கஸ்டமர் வரல, நான் கஸ்டமருக்கு வேறு ஐடென்டி போட்டுருவோம். கஸ்டமர் மெசேஜ் பண்ணி போட்டிருக்காரு, இங்கே வந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். சரிங்க காய்ஸ், நான் கால் பண்ணிட்டு வரேன். காய்ஸ் அந்த ஆர்டரை கொடுத்துட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் 420 ரூபாவில் பழக்க வருஷத்தில் அதை கம்ப்ளீட் கொடுத்துட்டேன். ஸோ இது ரெண்டாவது பட்டது. இது டொமினோஸ் பீஸா கொட்டையினை. ஸோ இதுக்கும் எப்படின்னா, நான் கொடுத்த இடத்துல இருந்து தான் எங்களுக்கு சார்ஜஸ் கிடைக்கும். ஸோ டொமினோஸ் பீஸாவுக்கு கஸ்டமர் வந்து இந்த லொக்கேஷன் கொஞ்சம் பெரியாக போட்டிக்கிறாரு. ஸோ நான் கொஞ்சம் முன்னுக்கு வந்து தான் கொடுத்தேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.7 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுக்கு எல்லாம் சேர்த்து தான் ஊபர் ஈட்ஸில் எங்களுக்கு பே பண்ணுவாங்க. பிக்கப்புக்கு போகிற டிஸ்டன்ஸுக்கும் எங்களுக்கு ஊபர் ஈட்ஸில் காசு கொடுப்பாங்க.